சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா அக்கா என்னாச்சு? இரு ஒரு நிமிஷம், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரியா? ஐயோ அக்கா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? ஏய் இரு. அப்பா போனதுக்கு அப்புறம் நம்மள காப்பாத்த ஆள் இல்லன்னு மத்தவங்க கால்ல நீ விழக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். கயல் சொன்னா அது சரியா இருக்கும்னு என் பேச்ச மதிச்சு எனக்காக ஒவ்வொரு இடத்துல நின்ன அந்த அம்மா எங்க? உன்னை இப்படி கண்டவங்க கால்ல விழ விடுறதுக்கா நான் இத்தனை வருஷம் போராடினேன். உன்னை எதுக்காகவும் கண் கலங்க விட மாட்டேன், யார் காலையும் விழ வைக்க மாட்டேன்னு அப்பா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கடைசியில என்னாலே நீ மத்தவங்க கால்ல விழுந்துட்ட. என்னோட பெரிய நம்பிக்கையே நீதானேமா. என் பொண்ணு கயல் சொன்னா கரெக்டா இருக்கும்னு எனக்காக நிப்பா பாரு. அந்த நிமிஷம் உலகமே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெம்பா இருக்கும். ஆனா இப்ப சுத்தி 1000 பேர் இருந்தாலும் நீ இல்லாத மாதிரி அனாதையா ஃபீல் பண்றேம்மா. என்ன ஏன் இப்படி புலம்ப வச்ச நீ? இப்ப எதுக்காக போய் அவங்க கால்ல விழுந்தா? எல்லாம் ஒன்னாலதான். உனக்கு வேணும்னா உன்னோட வாழ்க்கையை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. குறிச்சபடி உன்னோட நிச்சயம் நடக்கணும். அதுக்காக நம்மள ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க காலை போய் பிடிப்பியா? அக்கா புடிச்சதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிடல கயல். உன்னோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் உசுர விட கூட நான் தயங்க மாட்டேன். மா என்னம்மா பேசுறேம்மா? ஆரம்பமே தடங்கலா இருந்தா அந்த வாழ்க்கை சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சென்னையில நடக்க வேண்டிய ஒரு நிச்சயதார்த்தத்தை குலதெய்வ கோவில்ல மாத்தி வச்சோம். இப்ப இங்கேயும் அது நடக்கலன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பெத்த மனசு பதறாதா? அதுக்காக நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? இந்த நிச்சயத்தை நடத்தி கொடுன்னு பிச்சை எடுக்காத குறையா அத்தை கால்ல விழுந்துட்டு வருவியா? நம்மள ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட என்ன கீழே போட்டு மிதிச்சுக்கோன்னு நீயா ஏமா போய் தலையை கொடுத்துட்டு வர? பாரு கயல், உனக்கு வேணும்னா உங்க அப்பாவோட சொந்தம் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அக்கா மாமா ராஜின்னு எல்லாரும் வேணும். எதுக்கு? நீங்களா ஒரு ஆளே இல்லன்னு கூடவே இருந்து காலத்துக்கும் கேவலப்படுத்தவா? குத்தி காட்டாத. சொந்தம் இங்க யாரு இருக்கா சொல்லு? இதுதான் இவங்க குணம்னு மத்தவங்க பொறுத்துட்டு போறதுனாலதான் இங்க குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கு. யார்கிட்ட பொறுத்து போகணும்னு ஒரு வரமுறை இருக்குமா? புருஷன் இல்லாம தனியா நின்னு புள்ளைக்கு நல்லது பண்றாளேன்னு அப்பா குடும்பம் உனக்கு சப்போர்ட்டா இருந்து முன்னாடி நின்னு எடுத்து கட்டி இந்த நிச்சயதார்த்த வேலையை செய்யலனாலும் பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் மனசு நோகடிக்காம இருக்கலாம்ல. ஆரம்பத்துல இருந்தே அத்தையும் பெரியப்பாவும் அதை பண்ணாங்களா? கயல் நிச்சயத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லி எத்தனை தடவை உன்னை நோகடிக்க பார்த்தாங்க. பத்தாத குறைக்கு கால்ல வர விழ வச்சிருக்காங்க. சை, தேடி தேடி ஒரு மனசு நோகடிக்கிறவங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்க மாதிரியே தெரியல. இவங்களெல்லாம் ரத்த பந்தம்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. கயல், இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசாத. இவங்கெல்லாம் உங்க அப்பா கூட பிறந்தவங்க கயல். ஐயோ, எனக்கு அப்படி தெரியவே இல்லம்மா. மனசாட்சியை தொட்டு சொல்லு. தம்பி இல்லாத இடத்துல நாம தான் அவன் பெத்த பசங்களுக்கு முன்ன நின்னு எடுத்து கட்டி நல்லது பண்ணணும்னு பெரியப்பா என்னைக்காவது நினைச்சிருக்காரா? எதிரியை விட மோசமா தான் பாத்திருக்காரு. பத்தாத குறைக்கு அத்தையும் அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. மா, நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட பரவாயில்ல. சரி போ, என்னைக்காவது ஒரு நாள் மூஞ்சிய பாக்குறோமேன்னு சொல்லி சகிச்சிட்டு விட்டுடலாம். ஆனா சபையில நம்ம தலை நிமிந்து நின்னுட கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் எதுக்காக நம்ம அவங்க கிட்ட அடிபணிஞ்சு போகணும்? இந்த அடிமை வேலை நமக்கு தேவையா? மா, பணம் தான் நம்ம கிட்ட இல்ல, அதுக்காக ஏன் சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும்? நீ பெத்த புள்ள தலகுனியணும்னு நினைக்கிறவங்க கால்ல விழுந்து
நீ ஏமா என்ன சங்கடப்படுத்துற? எட்ட இருக்கவங்க பண்ற சதி கூட என் கண்ணு உறுத்தாது. ஆனா எனக்கு எல்லாமாவா இருக்கிற நீ ஏன் நிச்சயம் நடக்கணும்னு சொல்லி என்ன எதிரியா நினைக்கிற அந்த அத்தை முன்னாடி மண்டிட்ட பாரு. அம்மாவே நம்ம கூட இல்லையேன்னு சொல்ற. இந்த வலி காலத்துக்கும் ஆறாதுமா. ஏய் சும்மா நிறுத்தடி. ஏன் உனக்கு மட்டும்தான் வலிக்குமா? எனக்கு அந்த வலி இருக்காதா? உங்க அப்பா வீட்டு ஆளுங்களை அனுசரிச்சு போன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் கெஞ்சி இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக அவங்கள நீ எதிர்த்து பேசாம இருந்திருக்கியா? கை நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டா அம்மா மனசு நிறைஞ்சிருமா? அம்மா இரு, இதோ உன்னை விட வயசுல மூத்தவன் ஆம்பளை பையன். இவன் என்னைக்காவது அக்கா மாமா கிட்ட முறுக்கிட்ட நின்னு இருக்கானா? இல்ல அன்புதான் அக்கா மாமாவை எதிர்த்து பேசியிருக்கானா? எதுக்காக இவங்க எல்லாம் பேசாம இருக்காங்க? எனக்காக தான். அம்மாவை யாரும் குறை சொல்லிட கூடாது, சொந்தம் நமக்கு வேணும்னு இவங்களுக்கு இருக்கிற நினைப்பு ஏன் உனக்கு இல்ல? அப்படி எனக்கு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம பெரிய பாக்கிட்ட அடிமையா இருந்திருப்போம். நம்ம இந்த அளவுக்கு சொசைட்டில ஆளா இருக்க முடியாது. போலீஸ் ஆக வேண்டிய பையன் ஏதோ எங்கேயோ பொட்டல மடிச்சிட்டு இருந்திருப்பான். மூர்த்தி குடிகாரனா சீரழிஞ்சிருப்பாங்கிறத நீ மறந்துடாத. நம்ம சுயமரியாதைய அப்பா சொந்தத்துக்கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எதுக்காகவும் அவங்க கிட்ட கையேந்த மாட்டேங்கிற என்னோட விடாப்பிடியான போராட்ட குணம் தான் நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாத்திருக்கு. எல்லாம் சரிதான் கையல், ஆனா சில இடங்கள்ல விட்டு கொடுத்துதான் போகணும். நம்ம காரியம் தலைக்கு மேல இருக்கும்போது நீயா நானும் உங்க அப்பா சொந்தம் கிட்ட போராடிட்டு இருந்தோன்னு வை, சேதாரம் நமக்கு தான். முளைப்பாரிய நானா போய் தூக்கலாத்த, வேற வழி இல்லாம தான் அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன்னு உன் அத்தை கிட்ட நீ சமாதானமா பேசுன்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ என் பேச்ச? எல்லாத்தையும் விட என்னோட தன்மானம் தான் முக்கியம். செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு விடாப்புடியா நின்ன. கடைசியில அந்த ராஜியால தான் தர்மகர்த்தாவுக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனை தீரும்னு இருக்கு. அதனாலதான் என்னோட மக வாழ்க்கைக்காக வேற வழி இல்லாம நிச்சயத்தை நடத்தி கொடுன்னு ராஜியோட காலை போய் புடிச்சேன். அப்படி என்னடி உனக்கு வீம்பு? உன் பேச்ச கேட்டு நாங்க எல்லாரும் நடக்கிறோங்கிறதுனாலயா? நீ நான் சொல்ற பேச்சு எதுவும் கேட்க மாட்டல? மா அப்படி இல்லம்மா. அப்புறம் எதுக்காக உன் அத்தை கிட்ட நீ பணிஞ்சு போக மாட்டேங்கிற? நான் கால்ல விழுந்த உடனே அண்ணின்னு அவ எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? அந்த பாசத்துல என்னால வேஷத்தை பார்க்க முடியலடி. நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இறங்கி போறதுனால எதுல குறைஞ்சு போயிட போறோம்? எதுக்காக உன் அத்தை கிட்ட நீ வீம்பு பிடிக்கிற? ஐயோ அம்மா, அத்தைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? எத்தனை வருஷமா நீ அவங்கள பாத்துட்டு இருக்க? உன் பெரிய பக்கிட்ட நெருக்கமா பேசினா அவங்களும் எதிரி ஆயிடுவாங்களா? உன் அத்தை கிட்ட விட்டு கொடுத்து போறதுனால நீ எதுலயும் குறைஞ்சு போயிட மாட்டேன். அப்புறம் எதுக்காக நீ வீம்பு பிடிக்கிற? நீ எது பண்ணாலும் அதை நாங்க ஏத்துக்கணும், சரின்னு சொல்லி கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம வீட்ல நீ தானே பெரிய மனுஷி, நீ வச்சதுதான் சட்டம். உன் பேச்ச மீறி யாராவது கேள்வி கேட்டா வக்கீல விட மோசமா கேள்வி கேப்ப, அப்படிதானே?